ஹலோ டியர் ஸ்டூடெண்ட்ஸ், ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம். இந்த வீடியோவில் 10th மாணவர்களுக்கு வந்து பப்ளிக் எக்ஸாம் வரக்கூடிய மார்ச் 28 ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸோ 10th மாணவர்களுக்கு வந்து இந்த 2024-25 கல்வியாண்டில் வந்து அட்டெண்டன்ஸ் வந்து எப்போ க்ளோஸ் பண்ணுவாங்க, அந்த மாணவர்களுக்கு வந்து கடைசி பள்ளி வேலை நாள் எப்போது அப்படிங்கிற ஒரு அப்டேட் வந்து பார்க்க போகிறோம். தமிழகத்தில் வந்து 11th and 12th மாணவர்களுக்கு வந்து பப்ளிக் எக்ஸாம் நடந்து வருது. இப்போ 10th மாணவர்களுக்கு தமிழ் எக்ஸாம் வந்து வரக்கூடிய மார்ச் 28 வந்து எக்ஸாம் ஸ்டார்ட் ஆக போகுது. ஸோ இன்னும் வந்து பார்த்திங்கன்னா 11th and 12th வந்து மெயின் சப்ஜெக்ட், அதாவது பயாலஜி, கெமிஸ்ட்ரி, ஃபிசிக்ஸ், 11th மேக்ஸ் போன்ற பல்வேறு தேர்வுகள் நடக்க இருக்குது. இன்னும் வந்து பார்த்திங்கன்னா பொதுவாக 10th வந்து மொத்தம் ஒரு 9 ஒர்க்கிங் டேஸ் மட்டும்தான் இருக்குது. மார்ச் 17 இருந்து மார்ச் 27 வரைக்கும் 9 ஒர்க்கிங் டேஸ் மட்டும்தான் இருக்குது. ஸோ இதில் வந்து எங்களுக்கு எப்போ சார் அட்டெண்டன்ஸை க்ளோஸ் பண்ணுவாங்கண்டா, அட்டெண்டன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அந்த பப்ளிக் எக்ஸாமுக்கு 2 தினங்களுக்கு முன்னாடி மட்டும்தான் க்ளோஸ் பண்ணுவாங்க. ஸோ நாங்கள் வீட்டிலேருந்து படிக்கலாமா, லாஸ்ட் ஒர்க்கிங் டேஸ் அப்படிலாம் வந்து அஃபீஷியல் அப்டேட் கொடுக்க மாட்டாங்க, பள்ளிக்கல்வித்துறை சார்பாக கொடுக்க மாட்டாங்க. ஸோ நீங்கள் நல்லா படிக்கக்கூடிய டாப்பர் ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கீங்க. இப்போ 11th and 12th எக்ஸாம் சென்டராக உங்கள் பள்ளிகள் இருந்தால் ஏற்கனவே ஆஃப் டே மட்டும்தான் ஸ்கூலுக்கு வந்து போவீங்க. நீங்கள் டாப்பர்ஸாக இருக்கீங்க அப்படின்னா உங்கள் ஸ்கூல் கிளாஸ் டீச்சர் ஹெச்எம்கிட்ட வந்து பெர்மிஷன் வாங்கிட்டு இந்த கடைசி 9 வேலை நாட்களையுமே நீங்கள் வீட்டிலேருந்து படிக்கலாம். சில பள்ளிகள் அனுமதிப்பாங்க, சில பள்ளிகள் வந்து அனுமதிக்க மாட்டாங்க. இப்போ எக்ஸாம் சென்டர்ஸ் இல்லாத அந்த பள்ளிகள் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் டே ஒர்க்கிங் டேஸ் வந்து இருக்கும். ஸோ குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா மார்ச் 24, 25, 26, 27 இந்த 4 நாட்களையுமே நீங்கள் டாப்பர்ஸாக இருக்கீங்கடா, உங்களுக்கு வந்து ஸ்கூலில் படிக்கிறது கன்வீனியண்ட்டாக இருக்குது, இல்லை சிலருக்கு வந்து வீட்டில் படிக்கிறது தான் கன்வீனியண்ட்டாக இருக்குண்டா உங்களுடைய விருப்பத்துக்கு ஏற்ப வந்து படிக்கலாம். உங்களுக்கு தெரியும் சார், நீங்கள் பெர்மிஷன் கேட்கும் போதே உங்கள் டீச்சர்ஸ் வந்து கொடுத்துருவாங்க, யாரும் ஒரி பண்ணாதீங்க. ஸோ நீங்கள் வீட்டிலேருந்து படிக்கணும்னா படிக்கலாம், இல்லை ஸ்கூலுக்கு போய் தான் படிக்கணும் அப்படின்னா படிக்கலாம். மேக்ஸிமம் எல்லாமே வந்து போர்ஷன்ஸ் எல்லாம் முடிச்சிருப்பாங்க. டெஸ்ட்டுமே வந்து கம்மியாக இருக்குது, நீங்கள் ஃபுல்லாக ரிவைஸ் பண்ணக்கூடிய வேலை மட்டும்தான் இருக்கும். ஸோ உங்களுடைய விருப்பத்துக்கு ஏற்ப சார் வீட்டிலேருந்து படிக்க போகிற லாஸ்ட் 10 டேஸ் அப்படின்ட்டு பெர்மிஷன் வாங்கிட்டு வீட்டிலேருந்து படிக்கலாம். எந்த விதமான ப்ராப்ளமும் கிடையாது. அவங்களுக்கு அட்டெண்டன்ஸில் எந்த விதமான ப்ராப்ளமும் வராது. ஸோ நல்லா படித்து எக்ஸாம்ஸை சூப்பராக அட்டன் பண்ணுங்கள். இந்த அப்டேட் பிடிச்சா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் இந்த அப்டேட்டை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள்.